இந்த வீடியோல வந்து ஜாவா பீன் வந்து எதனால இண்டஸ்ட்ரியில வந்து எக்ஸிட் ஆச்சு. அதாவது எதனால இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். வித் ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்க போறோம். ஜாவா பீன் வர்றதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தது, வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆச்சுட்டு ஒரு டெப்த் அண்ட் நாலேஜ் வீடியோ தான். அதனால் கண்டினியூஸாக பாருங்கள். ஜாவா பீனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட்ஸு, அதுக்கப்புறம் எப்படி அந்த ஒரு ஜாவா கிளாஸ் வந்து ஜாவா பீனாக க்ரியேட் பண்ணுறது தெரியும். அதுதான் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஜாவா கிளாஸ் ஸ்டூடெண்ட் பீன்ட்டு எடுத்திருக்கேன். எப்பவுமே ஜாவா பீன் கிளாஸ்னால் அந்த லாஸ்ட் வேர்டு வந்து பீன்ட்டு முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட் பீன் அப்படின்னு எடுத்திருக்கோம். இம்ப்ளிமெண்ட் சீரியலைசபிள் ஒரு ரூல், சரிங்களா, ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு ஜாவா பீன் கிளாஸுக்கு. அப்புறம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ், செட்டர் கெத்தர் மெத்தட். அப்புறம் நம்ம வந்து இதில் கன்ஸ்ட்ரக்டர் மேனுவலாக ப்ளேஸ் பண்ணாதனால இன்டைரக்ட்லி உங்களுக்கு வந்து கம்பைலர் ப்ளேஸ் பண்ணிக்கும். இப்போ ப்ராப்ளம் என்ன பார்ப்போம். ஜாவா பீன் வரக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாவா கிளாஸ் டு அனதர் ஜாவா கிளாஸு டேட்டாஸை பாஸ் பண்ணணும்னா நம்ம கம்ப்ளீட் அந்த டேட்டாஸை வந்து ஒரு மெத்தடுக்கு ஒரு பேராமீட்டராக எடுப்போம். அந்த மெத்தடுக்கு பேராமீட்டராக நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணோம், ஆர்குமெண்ட்ஸாக வேறு ஒரு கிளாஸ்லேருந்து பாஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த மெத்தட் கால் பண்ணுறது மூலமாக அந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறது மூலமாக அந்த மாதிரி தான் நம்ம டேட்டாஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது பிஃபோர் ஜாவா பீன் எக்ஸிட். இப்போ வந்து ஜாவா பீன் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு மாற்றம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மெத்தடில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேராமீட்டர் வரிசையை வந்து நம்ம கரெக்டாக நான் வச்சுக்கணும். அப்புறம் பேராமீட்டர் டேட்டா டைப்ஸு, எந்தெந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கு என்ன டேட்டா டைப்பு, செகண்ட் பேராமீட்டர் என்ன டேட்டா டைப்பு, அந்த டேட்டா டைப்பு பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெத்தட் சிக்னேச்சரே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒரு 10 பேராமீட்டர் இருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த வரிசையை ரிமெம்பர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் பேஸ் பண்ணி அந்த வேல்யூஸை பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அந்த டேட்டா கொடுக்க தேவையில்லைன்னா கண்டிப்பாக அது லீகல் டம்மி வேல்யூ கொடுத்தே ஆகணும். இன்ட்டுனா 0, ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ், அந்தமாதிரி கண்டிப்பாக ஒரு லீகல் டம்மி வேல்யூ பாஸ் பண்ணி ஆகணும். இந்தமாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால தான் நம்ம ஜாவா பீன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு மார்க்கெட்டில். இப்போ ஜாவா பீன் வந்து இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஜாவா பீனில் கிளைண்ட் கிளாஸு, அதுக்கப்புறம் சர்வீஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் ஜாவா பீன் கிளாஸு. இந்த ஜாவா பீன் கிளாஸ் வந்து விச் கண்டெயின்ஸ் செட் ஆஃப் டேட்டாஸ், அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜாவா பீன் கிளாஸு. சர்வீஸ் கிளாஸ் வந்து நம்ம வந்து அந்த ஒரு டேட்டாஸை வச்சு நம்மளுக்கு என்ன ஒரு சர்வீஸ், என்ன நம்மளுக்கு வந்து நெட் சேலரி கால்குலேட் பண்ணணுமா, அந்த என்ன ஒரு சர்வீஸோ அந்த சர்வீஸை வந்து அந்த ஜாவா பீன் கிளாஸில் கலெக்ட் ஆன டேட்டாஸ் வச்சு சர்வீஸ் அந்த கிளாஸில் நம்ம வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சர்வீஸ் கிளாஸு. கிளைண்ட் கிளாஸ் வந்து யூசர் கிளாஸு சொல்லலாம். அதாவது யூசர் அப்ளிகேஷன். நம்ம யூசர் வந்து அந்த ஒரு கிளாஸில் வந்து சர்வீஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஜாவா பீன் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜாவா பீன் கிளாஸ் ஆப்ஜெக்டில் நம்ம வந்து செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர் வந்து என்னென்ன டேட்டாஸ்லாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த டேட்டாஸ்லாம் செட்டர் மெத்தட் மூலமாக ஜாவா பீன் கிளாஸில் வந்து அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம அந்த சர்வீஸ் கிளாஸில் அந்த வேல்யூஸ் ஜாவா பீன் கிளாஸ் வந்து நம்ம சர்வீஸ் கிளாஸில் வந்து அந்த கெட்டர் மெத்தட் மூலமாக அந்த வேல்யூஸ்லாம் கெட் பண்ணி நம்ம வந்து என்ன ஒரு சர்வீஸ் பண்ணணும், நம்மளுக்கு வந்து நெட் சேலரி கால்குலேட் பண்ணணும்னா அந்த சேலரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கிளைண்ட்டு நம்ம யூசர்கிட்ட கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம வந்து சேலரி வந்து கால்குலேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைண்ட் கிளாஸ் சொன்னல அந்த யூசர் கிளாஸ், அதில் வந்து நம்ம இந்த சர்வீஸ் கிளாஸில் இருக்கிற மெத்தட், அந்த மெத்தட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேராமீட்டர், வெறும் ஜாவா பீன் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான் அந்த மெத்தட் பேராமீட்டர். அதுதான் உங்களுக்கு இதில் ஒரு ஜாவா பீனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டி. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 10 to 5 பேராமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு பேராமீட்டரும் ஆர்டரு, அதுக்கப்புறம் டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஏதாவது டூப்ளிகேட்டு, ஏதாவது டம்மி வேல்யூஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். ஏதாவது வேல்யூஸ் நம்மளுக்கு பாஸ் பண்ண தேவையில்லைன்னா அந்தமாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. இதே ஜாவா பீனில் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு. மெத்தட் சிக்னேச்சரும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும், பார்த்தோன்னே புரிகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டா டைப்ஸ் நான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது வேல்யூஸ் தேவைன்னா அந்த வேல்யூஸை இக்னோர் பண்ணிடலாம். அந்த செட்டர் மெத்தட் கால் பண்ணலாம், இக்னோர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் டேட்டாஸு என்னென்ன பாஸ் பண்ணணும் அதெல்லாம் நான் வச்சுக்க தேவையில்லை. இந்த ஒரு காரணத்தினால தான் ஜாவா பீன் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு.